ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டின்னர் வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து சப்பாத்தி அண்ட் எக் கறி தான் பண்ண போகிறேன். ஸோ சப்பாத்திக்கு எப்போயுமே வந்துட்டு நான் முன்னாடியேலாம் ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சுட்டு பண்ண மாட்டேன். இன்கேஸ் எனக்கு டைம் இருந்தது அப்படின்னா நான் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு லைக் டோவை ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கறி வந்து ரெடி பண்ணுவேன். சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ்ஷோ அது ரெடி பண்ணுவேன். ஸோ இப்படி தான் பண்ணுவேன். நான் முன்னாடியே பண்ணி பிசைஞ்சு வச்சுருவேன், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து என்னைக்கு டைம் இருக்கோ அப்படி பண்ணுவேன். அப்படி இல்லாத டைமில் அப்பப்போவே நான் பண்ணி ரெடி பண்ணிடுவேன் டின்னர். நான் இன்றைக்கி எக் கறிக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். 2 தக்காளி எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 4 பெரிய பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1/2 துண்டு இஞ்சி. அதை எடுத்துகிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு ரஃப்பாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சாப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த நியூட்ரி பிளெண்டில் காட்டியிருந்தேன்ல, அதுதான் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாமே வந்து ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் இது எல்லாத்தையுமே வந்து அந்த சாப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து சாப் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பிளேடை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க வந்து வெங்காயத்தை வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதோட லிட்டில் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அதையும் வந்து அந்த பிளேடோட சென்டரில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அங்கே வந்து நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாப் கிட்ட வச்சு ரைட்டில் இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா அது வந்து லாக் ஆகிடும். அப்புறம் வந்து நம்ம வந்து அங்கே பேஸ் இருக்கும்ல, மோட்டார் பேஸ் இருக்கும்ல, அதில் செட் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட் இந்த சாப்பரில் இருக்க நாபையும் அந்த பேஸோட நாபையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதே மாதிரி புஷ் பண்ணி ரைட்டில் ரொட்டேட் பண்ணோன்னா அது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த நியூட்ரி பிளெண்டுக்கு வந்து ஸ்விட்ச் கண்ட்ரோல் மட்டும்தான், வேறு எதுவும் வந்து பட்டன்லாம் இருக்காது. 1 மினிட்டுக்கு மேலே இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண வேணான்னு போட்டிருந்தது. ஸோ அதுக்கு லெஸ் தென் த மினிட்டே வந்து நம்ம டக்குன்னு சாப் பண்ணி எடுத்துக்க முடியுது. அந்த கண் எரிவு எதுவுமே இல்லை, அவ்வளோ ஈஸியாக இருக்குது. இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதும் சரி, இதை வந்து குயிக்காக நம்மளோட ஒர்க்கை முடிக்கிறதும் சரி, அவ்வளோ ஈஸியாக இருக்குது. சேம் இதே மாதிரி நான் தக்காளியுமே சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம். இஞ்சி பூண்டு கூட நான் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஹோல் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த ஷார்ட் ஜார்னு லாஸ்ட் டைம் இதில் காட்டியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி இந்த ஷார்ட் ஜாரில் தான் நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதையும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 12 to 15 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ்ங்கிறது பட்டை, லவங்கம், அந்த பூ, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு, அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கிட்டு அது கூடவே இப்போ நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறதுனால இது சீக்கிரமே வெந்துடும். இது கூட லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஒன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதை கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து சார்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போது நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1.5 ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு சீரத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கரம் மசாலா தனியாக ஆட் பண்ணல, ஏன்னா நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அது கூடவே வந்து ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஆட் பண்ணதுனால நான் கரம் மசாலா தனியாக ஆட் பண்ணல. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த ஸ்டேஜில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த எக்கை 2 ஸ்லைசஸாக கட் பண்ணி இதில் வந்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிரேவியை அது மேலே வந்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ண போகிற டைமில் ஒரு கொஞ்சமாக பட்டரை வந்து அதை போட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சப்பாத்தியோடு இதை வந்து சர்வ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.